ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். கஸ்டமர் சொல்கிறாங்க, நீங்கள் இவ்வளோ தானே அடிக்கிறீங்க, அதுக்கு போய் 20 ரூபா சார்ஜ் பண்ணுறீங்க அப்படின்றாங்க. இது எனக்கு ஒன்றுமே புரியலைங்க. இவ்வளோ தான் அடிக்கிறோம் இவ்வளோ தான் அடிக்கிறோன்னே சொல்கிறாங்களே. நாங்களும் மிஷின் வாங்குறது காசு போட்டு தான் வாங்குகிறோம். நூல் வாங்கினாலும் காசு போட்டு தான் வாங்குகிறோம். ஒரு மார்க்கர் வாங்கினாலும் காசு போட்டு தான் வாங்குகிறோம். நீடில் முதற்கொண்டு ஆயில் இது எல்லாமே நாங்கள் காசு போட்டு தான் வாங்குகிறோம். நாங்கள் உட்காந்து தைக்கிறதும் எங்களோட வேலை. அது அந்த உழைப்பும் அதில் இருக்குது. அப்போ அந்த 20 ரூபா கூட இல்லாமல் நாங்கள் எப்படி வேலை செய்ய முடியும்? இது இந்த மாதிரி எத்தனை கஸ்டமர் இப்படி எத்தனை டெய்லர்கிட்ட கேட்டிருக்காங்க அப்படின்னு தெரில. கேட்டால் நீங்கள் இவ்வளோண்டு அடிக்கிறதுக்கு நீங்கள் இப்போ காசு 20 ரூபா வாங்குறீங்க அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. இது ரொம்ப வருத்தப்பட வேண்டிய விஷயங்க. அது உண்மையிலுமே இந்த பழகினவங்ககிட்டலாம் நம்ம வீட்டில் தைக்கிறவங்க இந்த மாதிரிலாம் சொல்கிறாங்க. என்னக்கா இதோட அதுக்குன்னு என்னங்க 1 ரூபாய்க்கு 2 ரூபாய்க்கு நான் தைக்க முடியும்? இது ரொம்ப சங்கடப்பட விஷயங்க. இதே ஒரு மளிகை கடைக்கு போகிறீங்க, அப்போ என்ன நீங்கள் க்ளூனு மொளா அப்படி தான் தரீங்க, க்ளூனு சக்கரை தான் தரீங்க அப்படின்னு சொல்லி அவங்க சும்மாவாக கொடுத்துட்றாங்க. இல்லைங்க, அதுவும் காசு போட்டு தானே நீங்கள் வாங்குறீங்க. நாங்களும் இதெல்லாம் வாங்கி போட்டு நூல் முதல்கொண்டு எல்லாம் வாங்கி போட்டால் தானே எங்களுக்கும் ஒரு வருமானம் வரும். அதற்கும் ஒரு மெக்கானிக்கே மிஷினே ரிப்பேர் ஆனாலும் அதுக்கும் மெக்கானிக் கூப்பிட்டு நாங்களும் அது சரி பண்ணால் தானே எங்களுக்கும் அந்த மிஷின் ஓடும். இப்போ இவ்வளோவும் எங்களுக்கு இருக்குது, ஆனால் இவ்வளோ தான் தைக்கிறீங்க இவ்வளோ தான் தைக்கிறீங்கன்னு பேசுகிறீங்க. இது ரொம்ப சங்கடமான மாதிரி இருக்குதுங்க. இது மாதிரி எத்தனை கஸ்டமரு எத்தனை டெய்லர் இந்த மாதிரி அனுப்பிச்சிருக்காங்கன்னு தெரிலங்க. இது எனக்கு ரொம்ப வருத்தப்படுற ஒரு விஷயம்.